உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் சோதிக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் ஏன் என்னை மட்டும் இவ்வளவு சோதிக்கிறான் என்று கூறாதீர்கள். ஆதம் அலை முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபிமார்களும் இன்னும் இறை நேசர்களும் அல்லாஹ்வின் சோதனைக்கு ஆளானவர்களே. உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அவர்களை வறுமை, பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலையளிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் பின்வருமாறு கூறுகிறான்: நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம். உங்கள் பொருள்களும் உங்கள் மக்களும் உங்களுக்கு சோதனைதான், ஆனால் அல்லாஹ்விடமே மகத்தான நட்போடு இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இந்த உலகத்தில் மனிதன் மிகவும் விரும்பக்கூடியதாக செல்வமும் குழந்தைகளும் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்விரண்டையும் மனிதனுக்கு சோதனை என்று அறிவிக்கின்றான். அல்லாஹ் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்துள்ளார் எனில் அவர் அதை கொண்டு சோதிக்கப்படுகிறார் என்பதே உண்மை. எனவே நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளுடன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வுலகில் மனிதனுக்கு கொடுத்திருக்கும் செல்வங்கள், மனைவி, குழந்தைகள், ஆரோக்கியம், கல்வி, அதிகாரம், பட்டம், பதவி, நோய், உடல் குறைபாடுகள் மற்றும் மரணம் எல்லாம் சோதனைகளே தவிர வேறில்லை. எனினும் அவன் நல்லடியார்களுக்கும் இதை கொண்டு அதிகமாக சோதிப்பான். சோதனை காலங்களை அல்லாஹ் மனிதனிடத்தில் மாறி மாறி வரச் செய்வது அவன் நியதிக்குட்பட்டதாகும். அவ்வாறு உங்களுக்கு சோதனை வந்து சேரும் போது பொறுமையை கடைபிடியுங்கள். அவன் விதித்த விதியின் மீது அதிருப்தி அடையாமல் அவன் மீது நம்பிக்கை வையுங்கள். நாம் அனைவரும் அவன் பக்கமே மீள்வராக இருக்கிறோம்.